பொழுதுபோக்க போட்டோ எல்லாம் எடுப்பாங்க இந்த பாலத்தில். மாலி பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பாலம், ஏர்போர்ட், விமான நிலையம். அது நம்ம இந்த பகுதியை சுற்றி பார்க்க ஃப்ரெண்ட்ஷிப்பின் அடையாளமா இந்த பாலம் கட்டி கொடுக்கப்பட்டது. அந்த நாட்டினுடைய தலைநகரம், அதனால ரொம்ப வண்டமா நல்ல அழகா இருக்கு. குளம் மாதிரி இந்த இடத்த வச்சிருக்கணும். மீன் எல்லாம் அந்த சூண்டையில கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மாலத்தீவு நாட்டில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் பார்க்கை சுற்றி காட்டியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம இப்போ சீன அரசாங்கம் இந்த நாட்டை கட்டி கொடுத்த பாலத்தில் நடந்துட்டு இருக்கோம். இங்கே நிறைய சுற்றுலா பயணிகள் பொழுதுபோக்க ஃபோட்டோ எல்லாம் எடுப்பாங்க இந்த பாலத்தில். இந்த பார்க் இந்த சீன பாலத்துக்கு அடிப்பகுதியில் இருக்கு. இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவாங்க. இந்த பாலம் ஒரு 2 கிலோமீட்டர் நீளம் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பாலம். இந்த கடலுக்கு அந்த பக்கத்தில் ரொம்ப தூரத்தில் பார்க்கக்கூடியதான் மாலி ஏர்போர்ட்டு. பல நாட்டு விமானங்கள் இந்த ஏர்போர்ட்டுக்கு தான் வரும். இந்த நாட்டினுடைய முக்கியமான ஏர்போர்ட், விமான நிலையம். அது இது மாலியில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கட்டிடங்கள். நம்ம இந்த பகுதியை சுற்றி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னுள்ளதா. இந்த இடம் என்னன்னா, சீன நாட்டு அரசாங்கம் மாலத்தீவு நாட்டு அரசுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில் இந்த பாலத்தை கட்டி கொடுத்ததின் நினைவாக இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பார்க் மாதிரி வச்சிருக்கணும். இப்போ நம்ம இந்த ஈஸ்ட் பார்க் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கு தான் போயிட்டு இருக்கோம். செடியெல்லாம் நட்டு ரொம்ப அழகாக இந்த பார்க்கை வச்சிருக்கணும். இந்த நாட்டை பொறுத்தவரையில் இட வசதி ரொம்ப கம்மி. அதனால இருக்கக்கூடிய இடத்த ரொம்ப அழகாக வச்சிருப்பேன், செடியெல்லாம் நட்டு. அந்த மாதிரி தான் இது ஒரு அழகான சின்ன பார்க்கு. இது இந்த நாட்டினுடைய தலைநகரம், அதனால ரொம்ப பரபரப்பாக இருக்கும். மக்கள் நெருக்கம் அதிகமாக இருக்கும் எப்பவுமே இந்த பகுதியில். இந்த பார்க்கினுடைய நுழைவாயில் இது. உள்ளால் அதே மாதிரி கற்களை போட்டு ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி எல்லாம் வச்சிருக்கணும், தண்ணி வர மாதிரி எல்லாம். பொதுவாக இந்த பார்க்கில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டில் இருந்த வேலைகளுக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமாக வரணும். இந்த பார்க்குகளில் ஒரு செயற்கையான நீரூற்று வச்சிருக்கணும், பார்க்க நல்லா இருக்கு. இந்த கட்டடத்துக்கு மேலே கொக்கோ கோலா கம்பெனிக்கு விளம்பரம் இருக்கு. கட்டடங்கள் எல்லாமே பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக நல்ல அழகாக இருக்கு. இந்த ஏரியாவை பார்க்க நல்ல அழகாக இருக்கு. பொதுவாக மாலி சிட்டி ரொம்ப இட நெருக்கடியாக இருந்தாலும் பார்க்க சுத்தமாக நல்ல அழகாக இருக்கும். ரோடுகளில் எந்த விதமான தூசி, அசுத்தங்கள் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, ரொம்ப க்ளீனாக இருக்கும். இந்த சாலை ஓரத்தில் பேரிச்ச மரம் எல்லாம் நட்டு விட்டுருக்கணும், ஆனால் காய்கள் ஒன்றும் கிடையாது. இது ஒரு சின்ன தீவாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. பக்கத்தில் பாருங்க, கடல், ரொம்ப தூரத்தில் ஏர்போர்ட் இருக்கு. ஃப்ளைட் எல்லாம் அங்கே நிற்குது, கொஞ்சம் தெரியுது ஃப்ளைட்டு நிற்கிது. ரொம்ப கிளியராக பார்த்தா தெரியும் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டு நிற்கிது. பக்கத்தில் கடல், சீனா பிரிட்ஜ், சீன அரசாங்கம் கட்டி கொடுத்த அந்த பாலம் ரொம்ப தூரத்துக்கு இருக்கு கடலுக்கு மேலே. நாம் பார்த்த அந்த பார்க்குக்கு பின்பகுதி தான் இது. இந்த கடலுடைய அழகை பார்க்க ஒரு காட்சி கோபுரம் மாதிரி வச்சிருக்கணும். அதுலேயும் ஒரு சில ஆட்கள் யாரும் நின்று ரொம்ப பார்த்துட்டு இருக்கணும். இது பெஸ்ட் பார்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இனி ஒரு பார்க்கு. முதல்ல ஒரு பார்க்கு பார்த்தோம், இது இனி ஒரு பார்க்கு. இந்த பார்க்கும் உள்ளால எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் சுற்றி பார்க்க போகிறோம். எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன அழகான மரங்களை நட்டு பார்க்க ரொம்ப அழகாக வச்சிருக்கணும். இங்கெல்லாம் ஈவினிங் தான் அதிகமான மக்கள் இந்த பார்க்குக்கு வருவாங்க. ஒரு சின்ன தீவாக இருந்தாலும் பெரிய பெரிய கட்டடங்கள் இந்த மாலியில் இருக்கு. இந்த நாட்டினுடைய மக்கள் தொகை ஒரு 3 லட்சம் பேர் தான் இருக்கணும்.
வெளிநாட்டு மக்கள் ஒரு 2 லட்சம் பேர் இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5 முதல் 6 லட்சம் மக்கள் இந்த நாட்டில் அதிகமாக இருக்கணும். இது இந்த ஈஸ்ட் பார்க்கில் இருக்கக்கூடிய பார்க்கில் சின்ன ஒரு நீச்சல் குளம் மாதிரி போட்டிருக்கணும். கடலில் கொஞ்சம் ஏரியா கட்டி ஒதுக்கி சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்காக நீச்சல் குளம் மாதிரி இந்த இடத்த வச்சிருக்கணும். ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இதில் குளிச்சுட்டு இருக்கணும். இங்குள்ள கடல் தண்ணியே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பார்க்க. இந்த பார்க்கில் இப்போ கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இனி நைட்டு ஃபுல்லாக கூட்டம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த தீவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த பகுதிக்கு வருவாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன் எல்லாம் இந்த தீவில் நடக்கும். ஒரு கண்ணாடி பெட்டியில் உள்ள பெரிய பெரிய மீனெல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். ஒரு சின்ன பையன் இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. பொதுவாக இந்த ஈஸ்ட் பார்க்குக்கு வரக்கூடிய மக்கள் எல்லாமே பெரும்பாலும் வெளிநாட்டு மக்கள் தான். ஏன்னா இந்த மாலியில் இந்த ஈஸ்ட் பார்க்கில் இருக்கக்கூடிய இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். பொழுதுபோக்குக்கு ஏற்ற ஒரு சிறந்த இடம். அதனால் ஏராளமான மக்கள் இந்த பகுதிக்கு வந்துட்டு இருப்பாங்க. இந்த மசூதி எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பாருங்கள். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துல சேர் போட்டு எல்லாரும் உட்கார்ந்து டீ குடிக்கணும். இந்த இடம் தான் ஈஸ்ட் பார்க்கில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு. இது பெரிய டெர்மினல். இந்த இடத்துல இருந்து ஏராளமான போட்டு, ஸ்பீடு போட்டு, பெரிய எல்லாமே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஐலண்டு தீவுகளுக்கு மக்களை ஏற்றிட்டு போவாங்க. இந்த இடத்துல சூண்டை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கணும். ஒரு ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டில் லேண்டிங் ஆகிட்டு இருக்கு. 2 புறமும் கடல், நடுவில் சப்பாத்தி மாதிரி கட்டி வச்சிருக்கணும். அதில் நின்று இங்கே உள்ள மக்கள் சூண்டை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கணும். இது எல்லாமே இங்கே உள்ள மக்கள் தான். பெரிய பெரிய மீனெல்லாம் அந்த சூண்டையில் கிடைக்கும். அதே போல் இந்த ரவுண்டானால கொஞ்சம் பேர் வந்திருந்து அப்படி ஏதோ பார்ட்டி நடத்தி நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மாலத்தீவு நாட்டினுடைய தலைநகரம் மாலியில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் போர்ட்டை சுற்றி காட்டியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.